வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். பிரபல பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, அண்ட் இந்த விஷயத்த நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொங்கல் முடிஞ்சதுல இருந்து நேஷனல் மீடியா முழுக்க கேரி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, சைஃப் அலி கானுடைய வீட்டுல ஒரு இன்ட்ரூடர், யாரோ ஒரு நபர் வெளியில இருந்து உள்ள புகுந்து அவர் மீது கத்தியால ஒரு 6 முறை குத்தி இருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப டீப்பா அந்த ஊன்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் அவர் அருகில் இருக்கிற அவரை வந்து வெளியில ஒரு ஆட்டோல கூட்டிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய லீலாவதி அப்படின்ற மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு உடனடியாக தீவிர சிகிச்சை கொடுக்கப்படுது. இப்போ சைஃப் அலி கான் ஸ்டேபிளா இருக்காரு, அவருடைய உடல்நிலை சரியாக இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக 30 டீம் வந்து போடப்பட்டிருக்கு மும்பை காவல்துறையால. அந்த நபர் யார் அப்படின்றத இன்னும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு கேள்விகளையும் சைஃப் அலி கான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் வந்து முன் வச்சிருக்கு. முதல்ல இது ஒரு மிகப்பெரிய செய்தியா இன்னைக்கு நேஷனல் மீடியா முழுக்க இந்த செய்தி தான் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சென்சேஷனலைஸ்டா இந்த நியூஸ் வந்து பார்க்கப்படுது. அவங்க அப்படிலாம் பண்றாங்க, இதை நம்ம வந்து பேசணுமா, அவ்வளவு முக்கியமான செய்தியான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இது வந்து ஒரு முக்கியமான செய்தி தான். ஏன் அப்படின்னா, ஒரு நபர் உள்ள போறாரு, ஒரு பிரபலமான ஒரு நடிகரை தாக்குறாரு அப்படின்ற செய்தி அவங்க கிரௌட்ல போனாங்கன்னா அது நடக்கும். எங்கேயாவது இப்படி பாப்புலரா இருக்கக்கூடிய நபர்கள் மீது இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே பொருந்தும். அதனாலதான் எல்லா ஆக்டர்ஸும் கூட வந்து பவுன்சர்ஸோட அவங்க இருக்கிறது, அல்லது ரொம்ப சேஃபா ரொம்ப செக்யூர்டா அந்த வீடெல்லாம் வச்சுக்கிறது, காம்பவுண்டோட ரொம்ப உயர்த்தி வச்சுக்கிறது, ரொம்ப மக்களா இருக்க மாட்டாங்க, ரொம்ப அந்நியமா இருப்பாங்க. ரீசெண்டா கூட அஜித்குமாரனுடைய தலைமுடியை பிடிச்சி இழுக்கிற வீடியோ எல்லாம் பார்த்தோம். ஸோ இப்படி அவங்கள வந்து அன்பால அவங்கள டார்ச்சர் பண்றதுக்குன்னே அவங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்கள பிடிக்காத நபர், இல்ல இன்னொரு நடிகருடைய ஃபேனா இருக்கக்கூடிய நபர், இவங்க வந்து அவங்களை தாக்குவதற்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப நிறைய இருக்கிறதுனால இப்படியான இஷ்யூஸ் நடப்பதற்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. யாராவது ஒருத்தர் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு. ஆனா இவ்வளவு தூரம் இதை பேசணுமான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துலதான் அது எந்த மாநிலத்துல நடக்குது, யாருடைய ஆட்சியின் கீழே நடக்குது, அண்ட் அந்த பர்டிகுலர் கட்சி சைஃப் அலி கான் மாதிரியான நடிகர்களை என்னவாக தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்றாங்கன்றதையும் இங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பாலிவுட் வந்து முழுக்க அந்த பாலிவுட்டை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்லாமிய நடிகர்களுக்கு எதிராக இருப்பதையும், அதுக்கு வெளிப்படையாக வெறுப்பையும் வன்மமான கருத்துக்களையும் ரசிகர்களே பேசுறது எல்லாத்தையும் நம்ம இப்ப தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுல முக்கியமான நபர் சைஃப் அலி கான் தான். குறிப்பாக சைஃப் அலி கான் மற்றும் கரீனா கபூரினுடைய திருமணம், அந்த திருமணத்தையே பயங்கரமா விமர்சிச்சாங்க. குறிப்பாக ஒரு இஸ்லாமியர் எப்படி கரீனா கபூர் வந்து திருமணம் பண்ணலாம், அதுவும் வந்து ஒரு லவ் ஜிஹாத், வழக்கமா சொல்லுவாங்களே அந்த லவ் ஜிஹாத் அப்படின்ற விஷயத்தை முன்னிச்சாங்க. அவர்களுக்கு பிறந்த குழந்தை, அதுக்கு வந்து தைமூர்னு ஒரு பேர் வச்சாங்க. தைமூர்ன்ற பேர் வந்து ஒரு இஸ்லாமிய மன்னனுடைய பெயர். இவன் வந்து இந்துக்களை வந்து மிக மோசமா அடிச்சான். அந்த பேரை திட்டமிட்டு இந்துக்களை வெறுப்பேற்றணும், இந்துக்களை கடுப்பேற்றணும்னே சைஃப் அலி கான் வைக்கிறார் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சப்பையும் இந்த விஷயத்த வந்து முன் வச்சு ஒரு பெரிய விவாதத்தையும் வெறுப்பையும் வந்து சங்கிகள் வந்து பரப்புனாங்க. இப்படி வந்து நம்ம அடிக்கிட்டே போலாம். அதாவது பாலிவுட்ல இருக்கக்கூடிய நடிகர்களை குறிவைத்து வலதுசாரிகள் செய்த பிரச்சாரம் அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கு வந்து யாருமே தப்பவே இல்லை. அது வந்து ஷாருக் கானா இருக்கலாம், ஆமீர் கானா இருக்கலாம், சைஃப் அலி கானா இருக்கலாம், சல்மான் கானா இருக்கலாம். இன்னைக்கு வந்து வெளிப்படையான சல்மான் கானுக்கு எதிரான த்ரெட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ரீசெண்டா தான் சல்மான் கான் அவருடைய வீடை வந்து மாடிஃபை பண்றாரு ரொம்ப சேஃபா இருக்கிறதுக்கு. ஏன்னா வெளிப்படையாக லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படின்ற நபர் வந்து சல்மான் கான் உயிருக்கு வந்து அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருக்காரு. நான் வந்து உன்னை கொலை பண்ணுவேன், நான் வந்து உன்னை காலி பண்ணுவேன்னு தொடர்ச்சியான மிரட்டலை எல்லா இடத்துலயுமே கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அவரு சிறையில இருந்தே ஆப்ரேட் ஆகுறாரு, அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி லாரன்ஸ் பிஷ்னாய் வந்து எங்களுடைய தலைவன் சங்கிகள் கொண்டாடுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டரா இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கலாம், ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவலா இருக்கலாம், எந்த துறையில வேணா எவ்வளவு பெரிய நபராக இருக்கலாம். ஆனா நீங்க இஸ்லாமியரா இருந்தா உங்கள் மீதான வெறுப்பு வந்து இங்க நார்மலைஸ் செய்யப்படும். அந்த வெறுப்பை கக்குவாங்க, அந்த வெறுப்பை வந்து உமிழ்வாங்க, அதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்வாங்க அப்படின்றது ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்கிற இந்த காலகட்டத்துல சைஃப் அலி கான் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்றது பல கேள்விகளை எழுப்புது. குறிப்பாக இவ்வளவு ஒரு பாஷானா இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் வீடுலாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சென்னையில வந்து ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய ஏரியா போயஸ் கார்டன் எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்குலாம் போய் நம்ம சாதாரணமான ஆள்லாம் போய் தெரிஞ்சுக்கலாம், உள்ள போயிட்டுலாம் வர முடியாது. அது வந்து ரொம்ப செக்யூர்டா தான் இருக்கும் அந்த இடம்லாம். இப்படி பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா தான் அரசுகளால பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருள் வசதிகளாலும் அவங்க ரொம்ப சேஃபா இருக்க மாதிரியான இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நடுராத்திரியில் ஒருத்தர் உள்ள போறாரு, அவர் போய் தாக்குறாரு. அண்ட் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்த காலகட்டத்துல சிசிடிவி கேமரா வச்சு நம்ம எல்லாத்தையும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்படியாக ஒரு நபர் வந்து பண்ணிட்டு தப்பிப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தருடைய முகம் வந்திருக்கு, ஆனா அவர் கிடையாதுன்ற சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நபர் யாரு, அவருடைய நோக்கம் என்ன, அவருக்கு ஏதாவது அரசியல் பின்புலம் இருந்ததா அப்படின்றது நிச்சயமாக இங்க விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து நாளைக்கு யாருக்கு வேணா எங்க வேணா நடக்கலாம். அண்ட் இந்த விஷயத்தை அரசு வந்து ஹேண்டில் பண்ற விதமுமே ரொம்ப சர்ச்சைக்குரிய விதத்துல அல்லது சந்தேகத்தை எழுப்புற வகையில தான் இருக்கு. அதாவது நீங்க வந்து
இந்த பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து விட்டுருங்க, அதெல்லாம் வந்து நீங்க யோசிக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. யாரோ ஒருத்தன் ரேண்டமா உள்ள போய் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்திட்டான், அவன் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக கூட இருக்கலாம், அது ஒரு சாதாரண மனிதராக கூட இருக்கலாம், ரேண்டமா பண்ணிட்டான்றத சொல்றாங்க. இது ரொம்பவே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னா இப்படி ஒரு பணக்காரர்கள் செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தர் உள்ள போய் இப்படியான தாக்குதல் எல்லாம் செய்ய முடியுமா? ரொம்ப ஈஸியா அவங்களாம் போயிட முடியுமா? அந்த வீடெல்லாம் பார்த்தாலே அங்க அங்க எப்படி சொல்றது, பயங்கரமான ஆள்லாம் உள்ள போறதுக்கே நிறைய ஒரு செக்யூரிட்டி செக்ஸ்லாம் தாண்டி போக முடியும். ஸோ அதெல்லாம் ப்ரீச் பண்ணி போயிட்டாரா? அப்படி ப்ரீச் பண்ணி போயிருந்தாலும் அவரோட மைண்ட்ல என்னவா இருந்தாரு, அவருடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் என்ன, அவர் யாராக இருந்தார் அப்படின்றது வெளிப்படையாக இங்க தெரிய வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புறேன். ட்ரெயின்ல வந்து போன இஸ்லாமியரை வந்து சுட்டு தள்ளினாங்க. அந்த நபர் வந்து வெளிப்படையா முழுக்க முழுக்க இஸ்லாமியரை வந்து பார்த்து வெறுப்புல தேடி தேடி ஒரு கோச்சா போய் அதுல யாரு இஸ்லாமிய அட்டையர் அந்த உடை அணிஞ்சிருக்காங்களோ தாடி வச்சிருக்காங்களோ அவங்க தேடி தேடி போய் ஒருத்தர் சுட்டாரு. சுட்டுடவர் வந்து வெளிப்படையாக வந்து இஸ்லாமியர்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போகணும், இருக்கக்கூடாது அப்படின்ற இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை பேசி, நீங்க வந்து பாஜக ஓட்டு போட மாட்டீங்க, யோகி ஆதித்யநாத் உங்களை பத்தி சொல்லியிருக்காரு, டிவில டெய்லி உங்களை பத்தி பேசுறாங்க, நீங்க இந்த நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தானவர்கள் அப்படின்றத அந்த போலீஸ் அந்த ட்ரெயின்லயே பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த அட்டாக் பின்னாடி ஒரு திட்டமிட்ட நோக்கம் இருந்ததா, வேற யாராவது ஒருத்தங்க இருக்காங்களான்றதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. இஷ்யூவை எப்படி அவங்க சப்ரஸ் பண்றாங்கன்றதும் மிக முக்கியமான கேள்விகள் எழுப்புது. 30 டீம் வந்து போடப்பட்டிருக்கு மும்பை காவல்துறையால. ஆனா அந்த இஷ்யூ வந்து அரசு வந்து முழுமையாக இதை ஒரு அமுக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஊடகங்களா இன்னைக்கு பேசப்பட்டாலும் கூட இது எல்லாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவு டிஸ்டர்ப்லாம் பண்ணல. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் அவங்க திட்டமிட்டு கட்டமைத்திருக்கக்கூடிய இவ்வளவு நாளாக பரப்பியிருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றது இது வந்து பேசப்படாமல் இருக்கு. இன்னொரு பக்கம் சைஃப் அலி கான் பிறந்திருக்கக்கூடிய சமூகமும் இந்த பிரச்சனையை அவங்க வந்து அதிக தூரம் இதை பேசாமல் இதை அப்படியே அமைதியா கடந்து போற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சுஷாந்த் சிங் ராஜ்புட்டினுடைய மரணம், அவர் வந்து ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அந்த சூசைடுக்கு வந்து நடந்த அந்த அக்கப்போர் அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக அங்க இருக்கக்கூடிய மும்பையில தான், இதே மும்பையில தான் நடந்துச்சு. அவ்வளவு தூரம் ஊடகங்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசு வச்சு மிகப்பெரிய பிரச்சனையை பம்பாட் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட். கிட்டத்தட்ட எப்படி சுஷாந்த் சிங் ராஜ்புட்டினுடைய மரணம் நடந்தது, யாரு காரணம், பாலிவுட்ல இருந்து நெப்போட்டிசம் இருக்கு, நெப்போட்டிசம் தான் காரணம், சுஷாந்த் சிங் ராஜ்புட்டை எல்லாம் சேர்ந்து புறக்கணிச்சிட்டாங்க, அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, இவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு, கான்களுடைய ஆதிக்கம் இருக்கு, கபூர்னுடைய ஆதிக்கம் இருக்கு, சுஷாந்த் சிங் ராஜ்புட் மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் பாலிவுட் தான், ட்ரக் இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில, பிளாக் மணி இருக்கு, இதெல்லாம் ஏதோ நேத்து சுஷாந்த் சிங் ராஜ்புட் மரணத்தை தான் வந்தா மாதிரி மிகப்பெரிய கதையை கட்டி அப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க இருந்தது. இந்த எலெக்ஷன்ல பாஜக வெற்றி பெறுவதற்காக அவ்வளவு தூரம் அந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்டினுடைய மரணத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்தார்கள். அண்ட் அவர் வந்து ஒரு இந்து நடிகர், அவருக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாதுன்ற லெவல்ல அந்த பிரச்சாரம்லாம் போயிட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சைஃப் அலி கான் மேல இப்படி ஒரு தாக்குதல் வந்துருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அவ்வளவு பெரிய தாக்குதல் அப்படின்றது ஒரு 54 வயதான நடிகர் அவர் மீது நடந்திருக்கு. ஆனா இதை பத்தி பேசக்கூடிய விஷயம் வந்து இது எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிடுங்க, இது வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள்ஸ் ரூல் அவுட் பண்ணிடுங்க, இந்த மத்த ஆங்கிள் ரூல் அவுட் பண்ணிடுங்க, எம்டியா ஒரு இன்ட்ரோடர் உள்ள போய் இந்த தாக்குதலை நடத்திருக்கான்ற அளவுல இந்த அப்ரோச் பண்றது அப்படின்றதே ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். இதற்கு பின்னாடி யார் இருக்கா, பாஜகனுடைய வெறுப்பு அரசியல் இருக்கா, ஆர்எஸ்எஸ் வெறுப்பு அரசியல் இருக்கா அப்படின்றது நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்று. ஒரு முறை திரைப்படம் வரும்பொழுதும் அந்த திரைப்படத்திற்கு பின்னாடி நீங்க இங்க உணர்வை புண்படுத்திட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தீபிகா படுகோன் வந்து ஆரஞ்சு கலர் பிகினி போட்டு ஆடுறாங்க அப்படின்னா அதுல எப்படி ஆரஞ்சு கலர் நீங்க போடலாம், காவி கலர்ல பிகினி போட்டு வேணும்னா நீங்க இந்து மதத்தை இழிவுபடுத்துறீங்கன்ற ஒரு பிரச்சாரத்தை கிளப்புனாங்க. அது ஷாருக் கானுடைய படம், ஷாருக் கானுடைய மகன் கைது, ஆரியன் கானுடைய கைது, அமீர் கான் வந்து இந்தியாவில வந்து இப்போ கருத்துரிமை வந்து கொஞ்சம் சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி மோடி ஆட்சிக்கு அந்த புதுல சொன்னாரு. அப்போதுல இருந்து அவரை குறி வைக்கிறது, அவர் மட்டும் கிடையாது, இந்து நடிகர்களே பயங்கர மோசமாக அவர் வந்து பீஃப் சாப்பிட்டாரு, அவர் அவங்க கூட இருந்தாரு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து முஸ்லிமா இருக்கு, சோனாக்ஷி சின்ஹா வந்து முஸ்லிமை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு முழுக்க முழுக்க இந்து முஸ்லிம் வெறுப்பு அரசியலை இந்தியாவில பரப்பிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இதற்கு பின்னாடி இருக்காங்களோன்ற சந்தேகம் ரொம்ப வலுவாக எழுது. அந்த ஆங்கிள் தான் இந்த இஷ்யூவை அப்ரோச் பண்ணணும், அந்த ஆங்கிள் தான் இந்த இஷ்யூவை பார்க்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றொன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.